நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. அன்புமணி தைலாபுரம் வந்து என்னை பார்த்ததாகவும் நான் கதவை சாத்திக்கொண்டு பேச மறுத்ததாகவும் சொல்லி வருகிறார். நான் ஏன் பேச மறுக்கப் போகிறேன்? நான் 46 ஆண்டு காலம் உழைத்து காப்பாற்றி வைத்துள்ள கட்சியை அன்புமணியிடம் கொடுத்து விட வேண்டும். தைலாபுரம் தோட்டத்தில் நான் கேட்டு ஆசைப்படி வாயை மூடிக்கொண்டு யாரையும் சந்திக்கவோ பேசவோ கூடாது என்ற கட்டளையை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று என்னிடம் சொல்லியவர்கள். நான் ஏன் பேச மறுக்கப் போகிறேன்? 34 அமைப்புகளை உருவாக்கி வைத்திருக்கேன். கட்சிக்கு துணை அமைப்புகள் 34 அமைப்புகள். அதற்கு தலைவர், செயலாளர் எல்லாம் ஒவ்வொரு அமைப்புக்கும் அவர்களை எல்லாம் உழைத்து போட்டு காசு கொடுத்து எனக்கு எதிராக எழுத சொல்லுகிறார். ஒருவர் வேறொரு கட்சியில் இருந்தார், நம்மள வந்தார். அவர் ஒரு வழக்கறிஞர். அவர் என்னை விழிக்கும்போது ராமதாஸ் என்று, நான் சென்னை மருத்துவக் கல்லூரியிலே படித்து MMC என்று சொல்வார்கள், புகழ்மிக்க அந்த கல்லூரியிலே படித்து நான் டாக்டர் ஆனேன். டாக்டர் ராமதாஸ் என்று சொல்லலாம். ஐயா என்று சொல்வதற்கு அவருக்கு பூசினால் அருவருப்பாக இருந்தால் டாக்டர் ராமதாஸ் என்று கூட சொல்லலாம். ஐயா ஐயா என்று சொன்னவாய் இன்றைக்கு ராமதாஸ் என்று சொல்ல வைத்தது அன்புமணிதான். ஆக வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை நான் தலைமையேற்று வழிநடத்துகிறேன் என்ற முடிவை நிறுவனர் என்ற முறையில் முடிவெடுத்தேன். இதற்கு அன்புமணி முடியாது, நீங்கள் முடிவெடுக்கக்கூடாது, நான் தான் முடிவெடுப்பேன், நான் தான் கூட்டணியை பேசுவேன், நான் தான் வேட்பாளரை முடிவு செய்வேன் என்று பிடிவாதம் செய்வதுதான் பிரச்சனை. நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.